ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரெடிமிக்ஸ் வத்தக்குழம்பு பேஸ்ட் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து தோல் சீவி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேருங்க. எல்லாம் வெடித்த உடனே உளுத்தம்பருப்பும் ப்ரௌன் ஆகிட்ட உடனே இந்த வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, விழுத வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கணும், இது ரெடிமிக்ஸ், அதனால் அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் ப்ரிசர்வேட்டிவ்க்கு என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அது ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆனியனோட ரா ஸ்மெல் போயிருந்ததுன்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துருச்சுன்னா காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள் இப்போ பண்ணுற அளவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஸ்டார்டிங்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நீங்கள் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. நான் அப்போ சேர்க்காதனால இப்போ சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு நிமிஷம் வதக்குனா போதும், அதுக்கு மேலே வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மிளகாத்தூள் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் வதக்கிட்ட பிறகு கரைச்சி வச்ச புளியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது பார்த்துக்கிட்டு கொதிக்கட்டும். அதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா அதெல்லாம் ப்ரௌனாக வதக்கிட்டு அதை மிக்சி ஜார்லேயோ இல்லை இது மாதிரி இடிகல்லையோ பொடியாக இடித்து சேர்த்துக்கோங்க. அது கூட வெல்லம் ஒரு சின்ன துண்டு, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புளி சேர்த்துட்ட உடனே புளி நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போதே அதுக்கப்புறம் இந்த பொடியெல்லாம் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, வறுத்து அரைச்ச பொடி, அது சேர்த்துட்ட பிறகு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வத்தல், காஞ்ச உப்பில்லாத வத்தல், மணத்தக்காளி வத்தலோ இல்லை காஞ்ச உப்பில்லாத சொண்டக்காய் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், இல்லை வெண்டைக்காய் வத்தல், இல்லை பாவக்காய் வத்தல், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு இல்லை மிக்சடாக கூட வதக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெடி மிக்ஸ் பேஸ்ட்டோட வத்தக்குழம்பு பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.